தம்பி நீ 1 கோடி 1.5 கோடி 2 கோடின்னு எப்போ பார்த்தாலும் பெரிய பட்ஜெட்லேயே தான் வீடு போட்டுட்ருக்க. அதுவும் இல்லாமல் நான் கேட்ட லொக்கேஷனில் நான் கேட்ட பட்ஜெட்டில் வீடே போட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திவாசன் நாட் செவனுங்க அடிக்கடி அந்த அண்ணா வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் கேட்ட லொக்கேஷனில் நீங்கள் கேட்ட பட்ஜெட்டை விட கம்மியான பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 47 லட்ச ரூபா பட்ஜெட்னா. 47 லட்ச ரூபா அப்படிங்கிறது இந்த லொக்கேஷனில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் தான் வீடுகள்லாம் கட்டி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் 57 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் 2 BHK வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு 47 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கட்டியிருக்கிறாங்க. டேரக்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான சைட்டில் வந்து இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சருங்க. நிறைய இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சருக்கு தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு எல்லோ கலர் பெயிண்டிங் பேக்ரவுண்டில் அதில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் ஒரு டெக்ஸ்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சரு. இதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இங்கே வந்து மெயின் கேட் இருக்குங்க. ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. கேட் லேம்போட வந்து கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக ஒரு இனோவா காரே நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். இனோவா கார் நிறுத்தினாலும் இந்த சைடு நமக்கு நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்கும். காரை நிறுத்திட்டு இந்த சைடு நம்ம தாராளமாக வீட்டோட மெயின் டோருக்கு நடந்து வரலாம். இதோட அளவு வந்து 12.5க்கு 17ங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸும் வாலுக்கு பிரிக் வால் டிசைனில் இருக்கக்கூடிய செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. இது போக இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமொழியில் நம்ம கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்கிறாங்க. இது போக இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே இங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. வாஷிங் மிஷின் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு போய் அந்த சைடே நீங்கள் நடந்து வரலாம். வீட்டை சுற்றியும் மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. அதை நான் அடுத்து வெளியே வரும்போது காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே போயிடலாமா? முதல்ல வீட்டோட மெயின் டோர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு, ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. நல்லா பெரிய லாவிஷான ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி நெட் செட்டப்பு. அதுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டு, சிவில் ஒர்க்லேயே இந்த மல்டிமீடியா டிவி நெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உட்டு கிடையாது, வாலில் வந்து உட்டு மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் பெயிண்ட்டு பார்க்குறதுக்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்குது. உட்டன் கிரைன்ஸோடையே வந்து அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து நமக்கு கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம டிவிலாம் ப்ளக் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு கிரனைட் ஷெல்ஃபு, கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட பூஜா கேபினெட். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. உள்ள வந்து ஒரு ரோஸ் கலர் லைட் கொடுத்துருக்குறாங்க. கீழேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு. ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கு இங்கே ஜன்னல் இருக்குது. அது போக அந்த டோரோட லெஃப்ட் சைட்லேயும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டிசைனர் கிளாஸ் இருக்குல்லங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடாக கொடுப்பாங்க. இது வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது வழியும் இந்த வீட்டுக்கு தேவையான லைட்டிங் கிடைக்கும். பெருசாக கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் காமிச்சிடுறேங்க. ஈஸ்ட் சைடில் தான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதும் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் கிரெயின்ஸ் வர மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்ததும் அந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் இருக்குது. உங்களோட ரைட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங் கம் கிச்சனோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. ஜன்னல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மர ஜன்னல்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் சைடில் இங்கே கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. கீழே வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட இந்த ஹேண்ட் வாஷ் பேஷனை கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூ ஷேப் கவுண்டர் டாப்போட ஒரு மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சிங்க்கில் பார்த்தீங்கன்னா குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக 2 டேப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து அந்த போர் வாட்டர் தனியாக இருக்குது. அது போக வந்து குட் வாட்டருக்கு பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்கிறாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டேப்லாம் 2 கொடுத்துருக்குறாங்க.
அது போக பார்த்திங்கன்னா இந்த மாடலர் கிச்சனாகவே கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணால் தான் மாடலர் கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு செமி மாடலர் கிச்சன் தான். கீழே ஃபுல்லாமே நமக்கு நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. ஒரு எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் பேசினெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பேசினெட்ஸ் மட்டும் இல்லை, வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக இங்கே டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இதே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. மாடலர் கிச்சன் சிம்பிளாக, நீட்டாக, அழகாக இல்லத்தரசிகளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது, இந்த சைடு வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான டிசைனில் தான் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. வாஸ்துப்படி வந்து இது இந்த வீட்டோட கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. 2 இடத்துல ஜன்னல் இருக்கும், வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கு. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு. மிச்ச சைடுலாம் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த எல்லோ கிரே கலர் காம்பினேஷன் இன்டெக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே இது போக பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் யூனிட் இருக்குது கிளாஸ் டோரோட. அடுத்து நான் வீட்டோட இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக காமிக்கிறேங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரில் வந்து பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோடலாம் வந்து 5 காருங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டல்ஸ் டைல்ஸ், வாலுக்கு வந்து லிண்டல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ். அது போக டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. இங்கே கீசருக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, ஷவர் யூனிட் ஷவரோடு கொடுத்துருக்காங்க. அது போக சோப்பு, சீப்பில் வைக்க மாட்டோம், சோப்பு, பேஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு டேப் இருக்குது, ஃப்ளஷ் இருக்குது, ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது, இங்கே வந்து ஒரு டவல் ராட் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். செகண்ட் பெட்ரூம் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே வரும்போது ரைட் சைடில் இருக்குது. செகண்ட் பெட்ரூம் வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இதோடலாம் வந்து 10க்கு 10. இங்கே வந்து இந்த பிங்க் கலர் தீம் ஒன் சைடு வாலுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஷோகேஸ் யூனிட்டும் இருக்குது. அந்த பெட்ரூமில் பார்த்தோம்ல இந்த கிளாஸ் ஸ்லைடிங் டைப்பில் இருக்கக்கூடிய கிளாஸ் டோர், அதுக்குள்ளே வந்து நமக்கு கிரானைட் ஷெல்ஃபுங்க, கிளாஸ் போட்டு டோர் மாதிரி கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதுதான் அந்த டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 4க்கு 6. இதையும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் டைல் ஒர்க்குங்க, நல்லாயிருக்கு. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னலங்க, இந்த வீட்டை சுற்றியும் செட்பேக்ஸ் ஏரியா இருக்குது. அந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குன்னு ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் தான் இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ஒரு காம்பேக்டான டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 3க்கு 7 இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் தாராளமாக நடந்து வந்துக்கலாங்க. அந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓடி விளையாடலாம் முடியாது. இருந்தாலும் மெயின்டெனன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை பிடிக்காமல் நம்ம ஏரியாக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களே நம்ம கூட சண்டைக்கு வந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு நமக்கு வந்து சுற்றி இடம் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குங்க பயப்படணும்? நம்மளே பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் போய் மெயின்டெனன்ஸுக்கெலாம் போய்க்கலாம். ஃப்யூச்சரில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. யாரையும் நம்ம எதையும் கேட்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு போய் எல்லா வேலையும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே, அது போக டெரஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்க் இருக்குது, ஒரு டேங்க் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சரில் இல்லை, ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னொரு டேங்க் கூட வச்சுக்கலாம். ஒன்று வந்து போர் வாட்டருக்கு ஒரு தனியாக ஒரு டேங்க் வச்சுக்கலாம். அது போக குட் வாட்டருக்கு டேங்க் வச்சுருக்கிறாங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. மெட்ரோ ஸ்கூலோட பஸ்ஸு போகுது. இந்த கோயிலோட ரைட் சைடில் காமிச்சிங்கன்னா தெரியும். உங்கள் பசங்க பிள்ளைங்க இல்லை உங்கள் பசங்க பிள்ளைங்க யாராச்சும் மெட்ரோ ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா, அம்மா அப்பா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருந்தாலும் இருக்கலாம். இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட. அண்ணா வந்து காரமடை லொக்கேஷனில் தான் வீடு கேட்டுட்டு இருந்தார். காரமடை லொக்கேஷனில் தான் வீடு இருந்தால் போடு தம்பி, 50 லட்ச ரூபாக்குள்ளே வீடு போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். 50 லட்ச ரூபாக்குள்ளே 47 லட்ச ரூபாய்க்கே ஒரு வீடு காமிச்சிட்டேன்னா, வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் இந்த வீட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே பட்ஜெட்குள்ளே நாங்கள் எந்த லொக்கேஷனில் வீடு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனில் வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்து ஒரு அழகான சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.